السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء صدق الله العظيم. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு 22வது ஜுஸு துவங்கப்பட்டது. அந்த 22வது ஜுஸுனுடைய ஆரம்ப பகுதியிலேயே ஒரு 4-5 வசனங்கள் அல்லாஹ் தஆலா பெண்களை குறித்து சொல்கிறான். பெண்களை குறித்து குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சில ஒழுக்கங்களை கற்பித்து தருகிறான் அல்லாஹ். அன்பானவர்களே, பெண்களை குறித்து பல்வேறு செய்திகள் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. பெண்களுடைய ஒழுக்கங்களை குறித்து சொல்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்ற ஒரு விஷயம் அநேகமாக வரவேற்கக்கூடியது தான். ஆனால் அது இரு வகையான பார்வை இருக்கிறது. மகளிர் உரிமை தினம், மகளிர் தினம் என்ற பொழுது மகளிருடைய பெருமைகளை, பெண்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள், இது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் பெண்ணுரிமை என்ற பெயரில், பெண்ணுரிமை இஸ்லாத்தில் மிக அவசியம் என்பது முதல் விஷயம். பெண்ணுரிமை என்ற பெயரில் சில அட்டூழியங்களும் நடக்கக்கூடியதை நாம் சர்வசாதாரணமாக இந்த தினத்திலே பார்க்கலாம். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை சில முக்கியமான விஷயங்கள் பெண்களை குறித்து, பெண்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் இஸ்லாம் எந்த அளவுக்கு தந்திருக்கிறது என்பதை ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்திலே இன்றைக்கு நாம் சிந்திப்போம். அன்பானவர்களே, இஸ்லாம் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதிலே சந்தேகமில்லை. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதனால் அதன் மீது விமர்சனங்கள் வரதான் செய்யும், பல்வேறு சூழ்ச்சிகள் ஏற்படத்தான் செய்யும். திருக்குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது, யுரீதூன லியுத்ஃபூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒளியை நீங்கள் அணைக்க நினைக்கிறீர்கள், ஆனால் ஒரு நாள் வல்லாஹ் முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், நீங்கள் எவ்வளவுதான் அணைக்க ட்ரை பண்ணாலும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ஜோதி, அல்லாஹ்வுடைய நூர் இந்த உலகம் முழுவதும் பிரகாசமாகும், பரிபூர்ணமாகும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். எனவே இஸ்லாத்தின் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் அது சர்வசாதாரணமாக இருக்க வேண்டியதுதான், அதை நாம் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் சில முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இஸ்லாத்தின் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் சில விஷயங்களை கையாள்வார்கள். என்ன கையாள்வார்கள்னா, பெண்கள் மீது அதிகமாக அக்கறை கொண்டுள்ளவர்களாக நினைப்பார்கள். குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திடீர் என்று அவர்களுடைய அரசியல் பின்புலத்திற்காக, அரசியலுடைய வேலைக்காக என்ன செய்வார்கள் என்றால், முஸ்லிம் பெண்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம், முஸ்லிம் பெண்களுக்கு நாங்கள் சுதந்திரம் தருகிறோம், அவர்கள் அடிமை மார்க்கத்திலிருந்து நாங்கள் அவர்களை விடுவிக்கிறோம், ஏதோ நம்மெல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு, நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் அவங்க கிட்ட போயிட்டு எங்களை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு கேட்ட மாதிரியும், அவங்க தான் நம்மளை காப்பாற்றுற மாதிரியும், இத்தனை நாள் நம்ம எல்லாம் ஜெயிலில் இருந்த மாதிரியும், இப்படி ஒரு பின்புலத்தை அவர்கள் ஏற்படுத்திவிட்டு முஸ்லிம்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று ஒரு தேவையில்லாத ஒரு கர்ஜனையை, ஒரு கோரிக்கையை, சில தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் தனித்தனியாக கத்திக்கொண்டே இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு பதிலடி என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதல்ல அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்பதில்லை, அவங்களுக்கு கல்வி கற்றுக்கவே ஒரு உரிமை தரப்படவில்லை என்று இஸ்லாத்தின் மீது ஒரு விமர்சனம். அன்பானவர்களே, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த வார்த்தை என்ன தெரியுமா? தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமை. இங்க கல்வி என்பது உரிமை அல்ல, கடமை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்வியை தேடுவது கடமை, மார்க்கத்தினுடைய கடமை என்று திருக்குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற ஒரு அறிவாளியை நாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய, நம்ம படிக்கக்கூடிய
ஹதீஸ்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்தவர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு அடுத்து அறிவிச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல மண்டியிட்டு ஓதிய சஹாபாக்கள். அப்போ பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு உஸ்தாதாக இருந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கல்வி இஸ்லாத்தின் இல்லை என்று சொல்வது மிகவும் அபாண்டமான ஒரு விஷயம் முதல். அதுக்கப்புறம் அதிகமாக சொல்லக்கூடியது ரெண்டு விஷயம். இஸ்லாத்தில் பெண்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு சொத்து கம்மியாக தருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக சில தினங்களுக்கு முன்பு நாம் பேசினோம். குறிப்பாக பெண்களை ஆண்களை விட அதிகமான இடங்களில் பெண்களுக்கு தான் இஸ்லாத்தில் சொத்து அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்து திருமணத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஏதோ நிர்பந்தமாக இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் திருமணம் முடித்து வைக்கிறார்கள், அவர்களுக்கான உரிமை கொடுக்கப்படுவதில்லை, அவருடைய விருப்பம் எல்லாம் கேட்கப்படுவதில்லை அப்படின்னு பார்க்குறாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா இஸ்லாத்தின் படி அது செல்லாது. ஒருவேளை நிர்பந்திச்சு ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா அது நம்மளே என்ன சொல்றோம்னா அப்படி செல்லாது, அப்படி ஒரு திருமணமே செல்லாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அம்மா வராங்க, வந்து நாயகத்திடத்துல கேட்குறார்கள், நாயகமே என்னுடைய தந்தை அவருடைய சொந்தக்காரோடைய மகனுக்கு என்னை திருமணம் முடித்து வைத்து விட்டார். வெறும் சொந்தக்காரன்ற அடிப்படையில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் இப்போ அவர் கூட வாழணுமா தனியாக வந்துடலாமா கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தனியாக வந்துடலாம். சொல்கிறது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாயகமே நான் இருக்கிறேன், நான் அவங்க கூட இருக்கிறேன். மகளிர்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் உங்களிடத்தில் நான் கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். ஹதீஸ்களில் வருகிறது. எனவே திருமணத்தின் பொழுது ஒரு பெண்ணுடைய உரிமை அவர்களுடைய விருப்பத்தின்படி தான் நடக்க வேண்டும் என்பது இருக்குது. திருமணத்தில் மகர் விஷயத்திலையும் சரி, அந்த அம்மா எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். அதுதான் இஸ்லாம். எனக்கு அந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், அந்த பெண் கேட்கிறாள் எனக்கு 100 சவரன் கொடுத்தாதான் நான் ஒன்று திருமணம் முடிப்பேன்னு சொல்கிறான்னா அந்த 100 சவரனை கொடுக்கணும். இன்னைக்கு அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம ஏதோ தானமாக 1 சவரனோ 2 சவரனோ அல்லது சில கிராம்களோ 501 ரூபாவோ 1001 ரூபாவோ இப்படி வைக்கிறார்கள். மார்க்கத்தின் சட்டம் என்னவென்றால் அந்த பெண் எவ்வளோ கேட்கிறாளோ அதை கொடுக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். திருமணத்தின் மீது உள்ள விமர்சனங்கள், குறிப்பா அடிக்கடி வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா 2, ஒன்று பர்தா, இன்னொன்று தலாக். அடிக்கடி முத்தலாக்கை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அல்லது பர்தாவை எடுத்துக்கொண்டு வருவார்கள். தலாக்குடைய விஷயத்துல சந்தேகமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா அடிக்கடி பல முறை நாம் சொல்லி இருக்கிறோம், எப்படி ஒரு ஆண் பெண்ணை தலாக்கிடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே நேரத்தில் ஒரு பெண் ஹுலா கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். திருக்குர்ஆன் சொல்கிறது, ஆண்களுக்கு பெண்கள் மீது எப்படி உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்கள் மீது உரிமை இருக்கிறது. எனவே 2 பேருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கின்ற பொழுது ஆண்கள் தலாக்கிடுவதற்கு உரிமை இருக்குதுன்னா பெண்கள் ஹுலா கேட்கலாம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வராங்க, வந்து அவருடைய கணவன் மீது ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டு கரெக்டாக இருக்குது, அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த அம்மா அந்த விஷயத்தை சொல்லிட்டு, நான் என்னுடைய கணவரை பிரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், ஹுலா கேட்குறதுக்கு ஆசைப்படுறேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணவரோட கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் வந்து, நாயகமே எங்களை பிரிச்சிடாதீங்க, எனக்கு என்னுடைய மனைவியை ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னுடைய மனைவியை ரொம்ப பிடிக்கும், என்னை அந்த மனைவி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், வேணும்னு அவர் அழுகுறார். ஆனால் அந்த பெண் சொல்லக்கூடிய காரணம் கரெக்டாக இருக்குது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கூப்பிட்டு, ஏமா உன்னுடைய கணவர் இப்படி அழுகுறாரு, நீங்கள் ஏன் இவர் கூடயே வாழலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, நாயகமே இது ஆர்டரா அல்லது ரெக்வெஸ்டா? நீங்கள் சொல்லது எனக்கு உத்தரவு போடுறீங்களா இல்லைன்னா ஒரு ஆலோசனை மஷூரா மாதிரி சொல்கிறீங்களா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அந்த பெண்மணி கேட்டு விடுவார்கள், அது உண்மை. அப்போ நாயகம் சொன்னது என்னன்னா, இதில் ஆர்டர் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா திருமணம் என்பது அவர்களுக்குள்ள ஒரு உறவு, ஆர்டர் போடுறதுக்கு உறவு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட நான் கேட்குறேன்னு ஒன்று அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை நாயகமே எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் குலா கொடுக்கப்படுகிறது, தலாக்கிடப்படுகிறது.
எனவே ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்றால் குலா கொடுப்பதற்கு முழு உரிமை இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல அறிஞ்சிக்கணும். ஏன்னா என்னன்னா, சில நேரங்களில் நியூஸ் பேப்பர்ல பயங்கரமா காமிக்கும் பொழுது ஆமா முத்தலாக் விட்டு பெண்கள் எல்லாம் பாதிப்புல இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்மளே நினைச்சுக்கிறோம். எனவே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்துல ரொம்ப அல்லாஹ் கோவப்படுறது தலாக் விஷயத்துல தான். தலாக் விடுறது, குலா வாங்குவது ஹலால். ஆனால் அதை சர்வசாதாரணமாக விட்டுறக்கூடாது, சின்ன சின்ன பிரச்சனைகளில் விட்டுறக்கூடாது. இப்படி கவனிக்கணும். அடுத்து கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்கறது பர்தா. ஆடாவுனா பர்தா. பர்தாவை கொண்டு முஸ்லிம்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள். அந்த பர்தாவிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க, அப்போ தான் நீங்கள் உலகத்தை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி. பர்தா என்பது ஒரு அறிவுக்கான திரை அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை பர்தா என்பது அறிவுக்கான திரை அல்ல, அழகுக்கான திரை. அந்த பெண்மணியோடைய அழகை மறைப்பதற்காக ஒரு கண்ணியம் தான் இந்த பர்தா. நிறைய பார்த்துருக்கலாம் நம்ம. இதுக்கு முன்னாடி நடிகைகளாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவி இப்பொழுதும் இஸ்லாத்தை குறித்து செய்திகளை தாவா செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். நான் இதுக்கு முன்னாடி நடிகையாக இருந்தேன், அப்போ என்ன பார்த்த பார்வை இருக்கிறது அல்லவா, அது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஹிஜாபோட போகிறேன், இப்போ என்ன பார்க்கக்கூடிய பார்வை கண்ணியமான பார்வை. அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது சொன்ன நடிகைகள் பலர் இருக்கிறார்கள். பிரான்ஸில் நடந்த நிகழ்ச்சி. பிரான்ஸில் ஒரு நர்ஸு, அந்த நர்ஸு என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்கிறதே அந்த அம்மா தான். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, பிற்காலத்தில் நான் பிறருக்கு மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மருத்துவத்தை விட என்னுடைய அழகிலே வரக்கூடியவர்கள் ஈர்த்து என்னை ஒரு மாதிரியான பார்வையில் பார்த்தார்கள். அப்போ எனக்கு திடீரென்று இஸ்லாத்தில் பெண்கள் அணியக்கூடிய பர்தா என் கண்ணுக்கு பட்டது. மறுநாளிலிருந்து பர்தாவை அணிந்து வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருடைய பார்வைகள் கண்ணியமாக இருந்தது. அப்போதான் எனக்கு புரிந்தது, இஸ்லாத்திலே பர்தா என்பது அறிவுக்கான திரை அல்ல, அழகுக்கான திரை. அழகை கண்ணியப்படுத்துவதற்காக, பாதுகாப்பதற்காக தான் இந்த பர்தாவை தவிர அறிவுக்கான திரை இல்லை என்று சொல்லி அந்த அம்மா இஸ்லாத்தை தழுவி பிற்காலத்திலே இந்த செய்தியை சொல்கிறார்கள். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லா செய்திகளிலும் சரி, நம்ம இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சொன்னோம். எதை எடுத்தாலும் சரி, மார்க்கம் பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் உரிமைகளை தருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் பெண் உரிமை இஸ்லாத்திலே வரவேற்கப்பட வேண்டியது அவசியமானது. அதே நேரத்தில் என்னன்னா, பெண்ணியம் வேறு, பெண் உரிமை வேறு. இன்னைக்கு பெண் உரிமை போய் பெண்ணியம் ஆயிடுச்சு. பெண்ணியம்னா என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்க மாதிரி, நாங்கள் எங்கே வேணால் போவோம், எப்படி வேணால் போவோம், என்ன ட்ரெஸ் வேணால் போவோம், யார் கூட வேணால் போவோம், எங்களை நீங்கள் கேட்கக்கூடாது, இதுதான் உமன்ஸ் ரைட்ஸ் என்று தவறான புரிதல். இதற்கு பேர் பெண் உரிமை இல்லை. இதற்கு இஸ்லாத்தில் அனுமதியும் இல்லை. நம்ம எல்லாத்திற்கும் அழகிய வழிமுறையில் இஸ்லாம் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது, பெண் உரிமைகளை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நைட்டில் யார் கூட வேணால் போவேன், எப்படி வேணால் இருப்பேன், ஆண்கள் பெண்கள் கலந்து இருப்பேன், இதுக்கு பேர் தான் உரிமை என்பதில் மார்க்கம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதே நேரங்களில் ஆண்களே, உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா, பெண்களை மதிக்க வேண்டும், பெண்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். மகளிர் தினம் என்று மகளிர் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பேசக்கூடிய செய்தி அல்ல. இஸ்லாம் 2-3 செய்தி சொல்லுது. என்ன தெரியுமா? தாயுடைய கால் கீழே தான் சொர்க்கம், ஒரு பெண்ணுடைய காலிடத்துல தான் சொர்க்கம் இருக்கிறது. உங்களில் சிறந்தவர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க மனைவி இடத்துல யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர். ஊர்ல உலகத்துல அவர் பெரிய கொடை வெள்ளலாம் இருக்கலாம், சீதையுதனமா இருக்கலாம், அவரை 10 பேர் பாராட்டலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய போஸ்டிங்கா இருக்கட்டும், யார் வேணா பாராட்டட்டும். ஆனா உண்மையில் நீ சிறந்தவனா என்று முடிவு செய்வது உன்னுடைய மனைவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தாயின் பாதத்திற்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது. உங்களில் சிறந்தவர் என்று முடிவு செய்யக்கூடியவள் தன்னுடைய மனைவியாக இருக்கிறது. கண்ணியம் இஸ்லாத்தினை பொறுத்தவரை கூட பிறந்த சகோதரி என்பது கண்ணியம். ஒரு நல்ல குழந்தையை, அல்லாஹு அக்பர்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், யார் ஒருவர் பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தையை நல்ல முறையில் நல்ல ஒழுக்கத்தில் வளர்த்தெடுக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். இந்த 2 விரலையும் ஒன்றாக்கி நாங்கள் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பெண் குழந்தைகளை வளர்த்தெடுத்தால் சொர்க்கம் கிடைக்கிறது, பெற்றோரை தாயை மதித்தால் சொர்க்கம் கிடைக்கிறது, அவருடைய பாதத்திற்கு கீழ் சொர்க்கம் கிடைக்கிறது. சிறந்தவர் என்ற பட்டியலில் சேர வேண்டும் என்றால் மனைவிடுத்து நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது. இதுதான் பெண் உரிமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சரியான புரிதலை வழங்குவானாக. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குவானாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.